அங்கிள், முன்பு சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தானே தேர்தல் நடந்தது. இப்போது மட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கட்சிகள் ஏன் எதிர்க்கின்றன? வெண்ணிலா, 1967 வரை இந்தியாவில் தேசிய கட்சிகள்தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்தன. மாநிலங்களின் உரிமைகள் ஒடுக்கப்பட்டதனால் 1967க்கு பிறகு தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன. இதன் விளைவாக மாநில மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுக்கும் மாநில கட்சிகள் இந்தியாவெங்கும் முக்கியத்துவம் பெற்றன. ஆட்சி கலைப்பு, தொங்கு சட்டமன்றம் போன்ற காரணங்களால் மாநிலங்களுக்கு தனித்தனியே தேர்தல் நடத்தும் சூழல் உருவானது. அது சரி. இப்போது சட்டமன்றம், பாராளுமன்றம் இரண்டிற்கும் ஒன்றாய் தேர்தல் நடத்தினால் என்ன பிரச்சனை? ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் மாநில பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு உங்களுக்கு மோடியை பிடிக்குமா அல்லது ராகுலை பிடிக்குமா என்று ஒரு அதிபர் தேர்தல் போல் அது ஆகிவிடும். தேர்தல் நடந்து சில மாதங்களில் ஒரு மாநிலத்தின் ஆட்சி ஏதோ சில காரணங்களால் கவிழ்ந்துவிட்டால் மீதியுள்ள வருடங்களுக்கு அந்த மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடக்குமாம். அதாவது பாலிய விவாகம் சரியே எனச் சொல்லும் நம் RN ரவி போன்ற அறிவுஜீவி கவர்னர்கள் வந்து நம்மை ஆட்சி செய்வர். அங்கிள், ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் செலவுகள் குறையும் என்கிறீர்களே? உலகிலேயே குறைவான செலவில் இந்தியாவில்தான் தேர்தல்கள் நடைபெறுகின்றன. இந்திய தேர்தல்களில் ஒரு வாக்காளருக்கு சுமார் 84 ரூபாய் செலவிடப்படுகிறது. இதே பாகிஸ்தானில் ஒரு வாக்காளருக்கு சுமார் 147 ரூபாய் ஆகிறது. நமது நாட்டின் மொத்த தேர்தல் செலவு 5000 கோடி தான். இது கார்ப்பரேட்டுகளுக்கு மத்திய அரசு கொடுக்கும் வரிச்சலுகையில் 1% தான். இந்திய பட்ஜெட்டில் வெறும் 0.002% தான். அங்கிள், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும் பாஜகவுக்கு எதுவும் உள்நோக்கம் இருக்கிறதா? இருக்கிறது. அதன் தாய் அமைப்பான RSS மொழி வாரியான மாநிலங்கள் இல்லாத ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி, ஹிந்தி அல்ல சமஸ்கிருதம் உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். மாநிலத்தை நிர்வகிக்க ஆளுநர்கள் போதும். உள்ளாட்சி அமைப்புகள் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். அரசியலமைப்பு சட்டம் இல்லாத மனுநீதியின்படி நடந்த ராமராஜ்யம்தான் அவர்களின் இறுதி இலக்கு. பிஜேபி இதை நோக்கித்தான் நகருகிறது. ஜெகநாதர் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாத முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு இதை பரிந்துரைக்க, ஓபிசி மோடி அமித்ஷாக்கள் ஒத்து ஊத, சுயமரியாதை இளையராஜாக்கள் ஜால்ரா போட RSS தனது கனவை நிறைவேற்ற துடிக்கிறது. இது ஒருபோதும் நடக்காது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.